the Honorable Chief Minister of Tamil Nadu as he graces the occasion. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த கோவையோட தொழில் சூழலை மேம்படுத்த செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் மாராப்பட்டியில பாதுகாப்புத்துறை உபகரணங்கள் பூங்கா அமைச்சிருக்கிறோம். ஏற்கனவே 20 தொழிற்சாலைகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், MSME அதற்கு 57 ஏக்கர் ஒதுக்கப்பட்டிருந்த பூங்காவில் உட்கட்டமைப்பு வசதிகள் நிறைவடைய நிலையில் இருக்கு. சூலூர்ல 200 ஏக்கர் பரப்பளவுல வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் பூங்கா அமைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏரோ டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், MRO, ரோபோட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்கல்ஸ் போன்ற துறைகள்ல ஸ்டார்ட் அப் மற்றும் MSME நிறுவனங்கள் பயனடைகிற வகையில டிட்கோ நிறுவனம் டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனத்தோட இணைஞ்சு பொது பொறியியல் வசதி மையத்தை அமைச்சுக்கிட்டு இருக்கு. சூலூர் வட்டத்துல கரவலி, மாதாப்பூர், கனியூர் மற்றும் ராசிபாளையத்துல பன்முக போக்குவரத்து பூங்காவை அமைக்க போறோம். செமிகண்டக்டர் மிஷன் 2030 என்ற இலக்குப்படி சூலூர் மற்றும் பல்லடத்துல செமிகண்டக்டர் பூங்கா அமைக்க போறோம். ஆவாரம்பாளையத்துல உயர்தர பம்புகள் மற்றும் மோட்டார் உற்பத்திக்கான திறன்மிகு மையத்துக்கும், மூப்பேரிப்பாளையத்துல வார்ப்புகள் மற்றும் உலோக வடிவமைப்பு மேம்பாட்டுக்கான திறன்மிகு மையத்துக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். தொழிலும் கல்வித்துறையும் சேர்ந்து அறிவு பொருளாதாரம் உருவாக்கணும். இதுக்காகத்தான் தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆராய்ச்சி பூங்கா அறக்கட்டளை என்கிற புதிய நிறுவனத்தை அமைச்சிருக்கிறோம். புதுமைக்கு பெயர் பெற்ற கோவை மண்டலத்துல இந்த நிறுவனம் 2,58,00,000 ரூபாய் மானியத்தோட பண்பாட்டு ஆராய்ச்சி திட்டங்களுக்கு நிதி அளிக்குது. இந்த திட்டங்களுக்கு முதல் தவணையா 78 லட்சம் ரூபாய் ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட இந்த நிகழ்ச்சியில வழங்கி இருக்கிறோம். உங்கள் வெற்றிகள் தொடங்கும் இன்று 161 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட 170 திட்டங்கள், 43,844 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் மூலமா 1,709,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்க உள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக 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 என வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.